ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அளவற்ற அவருடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையினாலே நாம் இந்த உலகத்தில் அதிகமான ஒரு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்புக்குள்ளே நாம் இருக்கிறோம். நம் நாட்டிலே முக்கிய நபர்களுக்கு பல பிரிவுகளின் கீழே பாதுகாப்பு வழங்கப்படுகிறதை நாம் அறிவோம். பரலோகத்தின் தேவனும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கேடயத்தையே அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை இந்த வசனத்திலே வாசித்தோம். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமை படுவதாக. நாம் உயர்ந்த உன்னதமான ஒரு பாதுகாப்பிலே தேவன் உங்களை வைத்திருக்கிறார். உலகத்துல யாருக்கும் அதிகமான ஒரு பாதுகாப்பு இல்லை. கர்த்தரே உனக்கு அக்னி மதிலாய் இருக்கிறார். தேவ தூதர்கள் உன்னை சுற்றிலும் மதிலாய் நிற்கிறார்கள். அல்லேலூயா. அதனால எதிராளியினுடைய அம்புகள் நம்மை தொடுவதற்கு சாத்தியமே இல்லை. நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு சமீபமாய் பரலோகத்துக்கு அருகாமையிலே இதனாலே நாம் கொண்டு வரப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவினுடைய பாதுகாப்பில் இருக்கிறபடினாலே நமக்கு கிறிஸ்துவின் சிந்தையினாலே நிறைந்து பரலோகத்துக்கு அடுத்தவைகளை யோசிக்கவும் சிந்திக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிகரத்தை விட உன்னதமான அளவிலே இருக்கிற அந்த அநாதி சிநேகம் நம்ம மேலே குவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நாம் தேவனுடைய அந்த கண்மலையாகிய கிறிஸ்து, கண்மலையானவருடைய பாதுகாப்பின் கீழே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல எதுக்கு நம்மை தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிறார்? எதுக்கு அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், கோட்டையாய் ஏன் தேவன் இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வாக்கு தத்தம் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறதின் உன்னதமான அந்த மாறாத தேவனுடைய திட்டத்திற்காக நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம அந்த பாதுகாப்பை உணர்ந்து கொள்ளணும், பார்க்கணும், அனுபவிக்கணும்னா நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் அப்படி இரக்கத்தை உணர்ந்து நாம் கீழ்ப்படிந்தவர்களாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்துல வாசித்தோம், நமக்கு தேவையானது கொடுக்கப்படும், அப்பம் கொடுக்கப்படும், தண்ணீர் ஏற்ற நேரத்தில் நமக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஒருவேளை மற்றவங்களுக்கு இல்லாம போகலாம், ஆனா தேவன் உன்னை விசாரிக்கிறாரு. உன்னை குறைவில்லாம பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்லி உன்னை கோட்டைக்குள்ள வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது, நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். உன்னை கோட்டைக்குள்ள எதுக்காக வைத்திருக்கிறார்? பத்திரமா யாரும் தொட முடியாத இடத்துல வைத்திருக்கிறார். காரணம், அப்படி வாக்கு தத்துவம், அப்படி நோக்கம் நம்ம மேல வைத்திருக்கிற அநாதி சிநேகமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அந்த பாதுகாப்புக்குள்ள வாங்க. அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வழிகள், சுய புத்தி, மனுஷிக யோசனை, பரிசுத்தாவியானவை இல்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் இந்த கோட்டைக்கு வெளியில ஈஸியா உங்களை கொண்டு போயிடும். வெளி இல்லாத இடத்துக்கு போயிடக்கூடாது. மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, பரிசுத்த ஜாதியே, தேவன் உனக்கு கேடகமும் அடைக்கலமா இருக்கிறார். தைரியமாய் உயர்ந்த ஸ்தலத்துல தேவன் உன்னை வைத்திருக்கிறார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, நம்முடைய உன்னதமான இரக்கங்களை சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கேடகமாய் எங்களை உயர்ந்த பாதுகாப்பிலே வைத்திருக்கிறீர். அதற்காய் நன்றி ராஜா. எதிராளினுடைய அம்புகள் எங்களை தைக்காதபடி ராஜா, தொடாத வண்ணமாய் எங்களை மறைத்திருக்கிற இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. ஏற்ற வேளையிலே எங்களுக்கு தேவையானதை நீர் கொடுக்கிறீர், விசாரிக்கிறீர், கவனித்துக் கொள்ளுகிறீர். நாங்கள் சுகமாய் இருக்கத்தக்கதாய் எங்களை நீரே உம்முடைய கரத்தினால் மறைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள்
தேவையற்ற காரியங்களை குறித்து மன கலக்கங்களோடு பாரங்களோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர், கேடகமாய் இருக்கிறீர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. உடைய பிள்ளைகளை விதமாய் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.